அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஈகோ. இது வந்து ஒரு ஒயிட் கலர் வண்டி, பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக தான் இருக்குது. பேக் சைடில் வந்து எடுக்கிறோம், பேக் சைடு லுக்கும் தெளிவாக தான் இருக்குது. நாங்கள் ஃப்ரண்ட்டும் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். இது வந்து 2011 மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,30,000 சொல்லியிருக்காங்க. அதுவும் நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வண்டியோட கண்டிஷனை வந்து நேரில் பார்த்துட்டு இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா விலையை வந்து பேசி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 86,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 10 வருஷம் வந்து ரன் ஆயிருந்தாலுமே வண்டி வந்து கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் ரன் ஆயிருக்கு. 86,000 கிலோமீட்டர் தான் வந்து ரன் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் வந்து கரண்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஓனர்ஸ் வந்து இப்போ கரண்டில் 3வது ஓனரில் வந்து இருக்க வண்டி. நீங்கள் வாங்கினீங்கன்னா 4வது ஓனர். இதுக்கு வந்து ஃபைனான்ஸும் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோக்கலில் நீங்கள் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வண்டி உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியரை பார்க்கலாம் வாங்க. இப்போ பேக் சைடு பார்த்தீங்க, பேக் சைடு உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாகவே இருக்குது. இது வந்து சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டினாலையும் வந்து இது பெருசாக வந்து ஆக்சிடென்டலும் எதுவும் கிடையாது, ஃப்ளட் எஃபெக்ட்டும் எதுவும் கிடையாதுன்றாங்க. இது வந்து ரைட் சைடோட பேக் டயர் பாருங்கள். டயர் வந்து ஒரு 80% கண்டிஷனில் இருக்குது. அடுத்து அப்படியே சைடு வியூ பாருங்கள். சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் மட்டும் மிரர் பக்கங்கிற பீடிங் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மேலேங்கிற லெதர் மட்டும் பேர்ந்து வந்திருக்கு. அது நீங்கள் ஒரு சின்ன ஃபேக்ரிக் போட்டு ஓட்டினா கூட போதும். வண்டி வந்து ஸ்டாண்டில் நிற்கிறதுனால மழை பெஞ்சதுனால அந்த துரு பிடிச்ச மாதிரி மட்டும் லைட்டாக தெரியுது. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இல்லை வண்டியில். அடுத்து ரைட் சைடோட ஃப்ரண்ட் டயர் பாருங்கள். ஃப்ரண்ட் டயரும் சேம் கண்டிஷனில் தான் இருக்குது. ஒரு 70-80% இருக்கும். அடுத்து வண்டியோட ஃப்ரண்ட் வியூ காமிக்கிறோம் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். வண்டி பார்க்குறது ஒயிட் கலரில் நல்லா லுக்காக இருக்குது. இது வந்து ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள். ஒரு பட்ஜெட் வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு ஃபேமிலியாக ரன் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா இந்த வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா டூமும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ரண்ட் சைடோட லெஃப்ட் டயர் பாருங்கள். லெஃப்ட் டயரும் சேம் கண்டிஷனில் இருக்குது. 2 டயருமே உங்கள் வண்டியோட 4 டயருமே வந்து பார்த்திங்கன்னா சேம் கண்டிஷனில் தான் இருக்குது. அடுத்து நம்ம வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கொடுத்துருக்காங்க. அந்த லெதர் சீட்டுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கிளாத் மாதிரி போட்டு வந்து பேக் சைடில் வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அது கிளாத்து. வண்டி வந்து மேலே மண்ணாக இருக்குது, கொஞ்சம் டோர் திறந்து விட்டுருந்தாங்க, அதனால் மண்ணாகிடுச்சு. நாங்கள் தான் வந்து டோரை க்ளோஸ் பண்ணோம். வண்டி பார்க்குறதுக்கு ரொம்ப தெளிவாகவே இருக்குது. கிலோமீட்டரும் வந்து ஒரு 86,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு அப்படின்றதுனால நீங்கள் வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம். பின்னாடி வந்து பேக் சைடு பாருங்கள், ஒரு சைல்டு சீட் கொடுத்துருக்காங்க. சில்ட்ரன்ஸ் இருந்தால் உட்காந்துக்கலாம். அப்படி இல்லாட்டி இதில் 2 பேர் வந்து ஃப்ரீயாக பெரியவங்களே வந்து உட்காந்துட்டு போகலாம். அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்டீரியரும் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. 10 வருஷம் ஆனாலும் இந்த சைடில் இருக்க அந்த இது மட்டும் பேப்பர்ஸ் மட்டும் பேர்ந்துருக்கு. அது ஒரு 500 ருபீஸ் உள்ளே தான் வரும். அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட்டோட ரைட் சைடுக்கு டயர் காமிக்கிறோம் பாருங்கள். இது வந்து ஒரு ஏசி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏசி வந்து ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி மியூசிக் சிஸ்டம், பைனியர் மியூசிக் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் டிரைவர் சீட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் சீட்டு மட்டும் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. அதுக்கு நீங்கள் ஒரு கவர் போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து வண்டி அருமையாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து வண்டி தெளிவாக இருக்குது. உங்களுக்கு இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய வண்டி பார்த்தீங்கன்னா ஜான் கார்ஸோட லொக்கேஷனும் கான்டாக்ட் நம்பரும் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். வண்டி பிடிச்சிருந்தா மறக்காமல் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா ஃபோர்ட் ஐகான். இது வந்து எத்தனாவது இயர் மாடல் அப்படின்னா 2005 மாடல்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி வந்து ஒரு சில்வர் கலர் வண்டி. சிங்கிள் ஓனர் தான், ஒரே ஓனரோட தான் கைப்பட ரன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இல்லை. வண்டி நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வந்து இன்சூரன்ஸும் எஃப்சி நீங்கள் தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டருமே ரொம்ப கம்மியாக ஓடி இருக்குது. 1,43,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85,000 தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்டியை வந்து நீங்கள் நேரில் பார்த்து எடுத்துக்கலாம். யாராவது வண்டியை வந்து புதுசாக ஓட்ட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வண்டி வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்கன்னா இந்த வண்டியை வந்து நீங்கள் பேசி எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியான வண்டி தான். ஒரு 3 மாதம் ஓடிட்டு கூட இந்த வண்டியை நீங்கள் விற்றலாம். உங்களுக்கு வந்து பெருசாக எதுவும் லாஸ் இருக்காது. நீங்கள் டிரைவிங் கிளாஸ் போட்டு வண்டி ஓட்டு கற்றுக்கிறது எவ்வளோ செலவாகுமோ அவ்வளோதான் உங்களுக்கு வந்து இந்த வண்டியை வாங்கி ஓட்டினீங்களே இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட ஓன் வெஹிக்கிள் இருக்கும்போது நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கலாம். புதுசாக ஓட்டுற வந்து வண்டி ஓட்ட கற்றுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வண்டி ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இந்த வந்து ஒரு சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது. இந்த வண்டியோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரை காமிக்கிறோம் பாருங்கள். இது சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி அப்படின்னாலுமே இது வந்து எந்த ஒரு ஆக்சிடென்டல் ஃப்ரீ வண்டின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளட் அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு சின்ன டண்ட் இருக்குது, ஏதோ ஒரு பேரியரில் விட்ட மாதிரி. அது வந்து ஸ்க்ராட்ச் தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு டயர் பாருங்கள். டயர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 to 50% இருக்குது.
அதில் வந்து மண் ரப்பிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பட்டன்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரியல. அடுத்து சைடு வியூ காமிக்கிறோம் பாருங்கள். சைடு வியூவுமே வந்து தெளிவாக தான் இருக்குது. இது வந்து 2005 மாடல் அப்படி வண்டினாலும் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஓகே கண்டிஷனாக தான் இருக்குது. ரொம்ப கம்மி விலை அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இந்த வண்டியை தயங்காமல் வாங்கலாம். அடுத்து இன்டீரியர் பாருங்கள். இன்டீரியர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க சாண்டில் கலரில். வந்து நாங்கள் ஃப்ரண்ட் சீட்ஸ் காமிக்கிறோம். ஃப்ரண்ட் சீட்ஸ் பாருங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லெதரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து செட்ஸ் எல்லாம் இல்லை, ஏன்னா வண்டி வந்து ரொம்ப பழசு. உங்களுக்கே தெரியும் 2005 வண்டி அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் சீட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கண்டிஷனாக இருக்குது. நீங்கள் எடுத்திங்கன்னா சும்மா ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணிங்கன்னா வண்டி அருமையாக ஓட்டலாம். இன்ஜின்லாம் எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது பின்னாடி கழட்டி வச்சுருக்கிறதுனால அது கொஞ்சம் ஓட்டையாக தெரியுது. வண்டி வந்து ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஜான் கார்ஸில் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஜான் கார்ஸோட லொக்கேஷனும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா செவர்லெட் கம்பெனியோட வண்டி. செவரில் வந்து இது டவேரா மாடல். இது வந்து என்ன இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2008 மாடல் வண்டி. 3 ஓனர் ரன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,50,000 சொல்லியிருக்காங்க. அதுவும் நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இல்லை, நீங்கள் தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப்சி வந்து இன்னும் 1 வருஷம் இருக்குது. 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திரும்ப எஃப்சி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சிங்கிள் ஓனர்னால் வண்டி வந்து இன்ஜினோட கண்டிஷன் கண்டிப்பாக பக்கா கண்டிஷனில் தான் இருக்கும். இது வந்து ஒரு சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ஆனாலுமே வந்து உங்களுக்கு ஆக்சிடென்டல் எதுவுமே ஆனது கிடையாது. ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆகலை, நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பாக சொல்கிறாங்க. இந்த வண்டி உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா கிருஷ்ணகிரிலேருந்து சென்னை பைபாஸில் 5 கிலோமீட்டர் சென்னை சைடு வந்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் வந்து ரைட் சைடு கவர்மெண்ட் காலேஜை கிராஸ் பண்ணோன்னே ரைட் சைடில் வந்து ஜான் கார்ஸ் அமைஞ்சிருக்கு. அதோட லொக்கேஷனும் கான்டாக்ட் நம்பரும் வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை வச்சு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வண்டியோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் காமிக்கிறோம் பாருங்கள். வண்டி வந்து இது வந்து ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வண்டி சில்வர் கலரில் ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வண்டி ஆனாலுமே ஆக்சிடெண்ட் ஆகலை. வண்டியோட பெயிண்ட் வந்து ஷேட் ஆனதுனால ரீபெயிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டயர்ஸ் பாருங்கள். டயர்ஸும் வந்து ஓரளவுக்கு பிராண்டட் கண்டிஷனில் தான் இருக்குது. டயர் வந்து ஒரு 60% கண்டிஷனில் இருக்கும். பேக் டயரும் சேம் கண்டிஷனில் தான் இருக்குது. அப்படியே சைடு வியூ காமிக்கிறோம் பாருங்கள். ரீசெண்டாக தான் பெயிண்ட் பண்ணதாலும் நல்லாயிருக்கு. சைடில் வந்து ஃபுட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க மேலே கால் வச்சு ஏறுறதுக்கு. பேக் டயர் பாருங்கள். பேக் டயர் ஒரு 40% கண்டிஷனில் இருக்கும். அடுத்து வண்டியோட பேக் வியூ பாருங்கள். இது வந்து ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள். வந்து உங்களுக்கு எங்கேயாவது ஃபேமிலியாக ட்ரிப் போகணும் அப்படின்றதுக்கெல்லாம் இந்த வண்டிக்கு ரொம்பவே ஒர்த்தான வண்டி. பேக் சைடு பாருங்கள். பேக் சைடும் வண்டி தெளிவாக இருக்குது. அடுத்து ரைட் சைடு டயர் பாருங்கள். ரைட் சைடு பேக் வியூ டயர் காமிக்கிறோம். பேக் சைடோட டயரு. ரைட் சைடு பேக் டயர் பாருங்கள். 4 டயரும் சொன்ன மாதிரி சேம் கண்டிஷனில் தான் இருக்குது. ரைட் சைடோட வியூவும் பார்த்துருக்கோம். இந்த சைடு வியூ நல்லா தான் இருக்குது. அடுத்து நம்ம வந்து இன்டீரியர் வியூவுக்கு போகலாம். இன்டீரியர் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் சீட்டிங் கொடுத்துருக்காங்க. லெதர் சீட்டிங் வந்து ரீசெண்டாக தான் சேஞ்ச் பண்ண மாதிரி தெரியுது. சீட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே புதுசாக இருக்குது. சீட்ஸ் பாருங்கள். ஆரஞ்ச் அண்ட் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லுக்காக இருக்குது. இன்டீரியர் ஃபுல்லாமே இப்போ தான் ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கே. இதில் வந்து மியூசிக் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஏசியும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் சீட் பாருங்கள். ஃப்ரண்ட் சீட்டும் ரொம்ப லுக்காக இருக்குது. இது வந்து 7 சீட்டர் வெஹிக்கிள். பேக் சைடு பாருங்கள். பேக் சைடு வந்து சைல்ட் சீட் 2 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வண்டி ஒர்த்தாக இருக்கும். இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் ஜான் கார்ஸோட லொக்கேஷனும் கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறோம். நீங்கள் வந்து மறக்காமல் புக் பண்ணி வாங்கிக்கோங்க.